ஒவ்வொரு ஸ்தானத்துக்கும் ஆதிபத்தியம் சொல்கிறோம். ஒவ்வொரு ஸ்தானத்தையும் ஆதிபத்தியம். உதாரணமாக மேச லக்கணத்திலே பிறந்தா ஒருத்தர் செவ்வாய் லக்கணாதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் செயல்படுவார். அதுவே 2ஆம் இட அதிபதியாகவும் 7ஆம் இட அதிபதியாகவும் சுக்கிரன் இருப்பார். 3ஆம் இட அதிபதியாகவும் 6ஆம் இட அதிபதியாகவும் புதன், 4 குடையவராக சந்திரன் இருப்பார், 5 குடையவராக சூரியன் இருப்பார், 11 குடையவராக ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் இருப்பார், 12 குடையவராக குரு பகவான் இருப்பார். இதுதான் ஆதிபத்தியம். இந்த ஆதிபத்திய கிரகம் அப்படிங்கிறப்ப லக்கணத்தை அப்படியே மாறும். லக்கணாதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாக இருந்த செவ்வாய் ரிஷப லக்கணமாக இருந்தால் 7ஆம் அதிபதியாகவும் 12ஆம் அதிபதியாகவும் வந்துடுவார். 2 குடையவராகவும் 7 குடையவராகவும் இருக்கிற சுக்கிரன் ரிஷப லக்கணமாக இருந்தால் லக்கணாதிபதியாகவும் 6ஆம் இட அதிபதியாகவும் வந்துடுவார். 3 11 குடையாக இருந்த புதன் மேச லக்கணத்துக்கு ரிஷப லக்கணத்துக்கு 2 5 குடையவராக வந்துடுவார். அதுமாதிரி மிதுன லக்கணத்துக்கு 3 6 குடையாக இருந்த புதன் லக்கணாதிபதியாகவும் சுகாதிபதியாகவும் வந்துடுவார். இப்போது அந்த லக்கணம் மாறும் பொழுது அதனுடைய ஆதிபத்தியங்கள் மாறுகிறது. அப்போ லக்கணத்தை பொறுத்தே ஒருவருடைய ஜாதக பலன்கிறது அமையுது. அப்படிப்பட்டது லக்கணங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா லக்கணத்தை தான் ஒரு மனிதனுடைய தசா பலன்கள், மனிதனுடைய வாழ்க்கை சம்பவங்களை சுட்டி காட்டுவது தசா புத்திகளை. அப்போ தசை புத்திகளை அடையாளப்படுத்தி காட்டுவது லக்கணம். லக்கணத்தை கொண்டு தான் ஒரு மனிதனுக்கு தசாபுத்தி பலன்கள் அறியப்படுகிறது. தசாபுத்தி பலன்கள், தசை புத்தி அந்தரம், தசை புத்தி அந்தாரம் அப்படின்னு நிறையா போயிட்டே இருக்கும். அப்படி இருக்கிறப்ப இவை தான் ஒரு மனிதனுடைய வாழ்வியல் சம்பவங்களை, அதாவது அந்த லைஃப் ஹிஸ்ட்ரியே காமிக்கிறது. இதுதான் இது நிச்சயமாக 100% கரெக்டாக இருக்கும். ஒரு ஜாதக கட்டங்களில் என்னென்ன காலகட்டங்களில் நீங்கள் நல்லா இருந்தீங்க, என்னென்ன காலகட்டங்களில் உயிர்ந்தடைஞ்சீங்க, எந்தெந்த காலகட்டத்தில் உங்களுக்கு விபத்து மரணம், அல்லது இந்தெந்த காலகட்டங்களில் தந்தை மரணம், தந்தை உயர்வு, இப்படி போன்ற பல்வேறு விஷயங்கள் நம்ம சொல்கிறோம். தசாபுத்திகளை கொண்டு தான் சொல்ல முடியும். எனவே தசாபுத்திகள் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சக்கரங்களை, வாழ்வியல் உண்மைகளை வெளிப்படுத்துவது. இதைக்கு முக்கியம் லக்கணங்க தான். அப்போ லக்கணம் தவறாக இருக்கக்கூடாது. சில நேரங்களில் சில பேர் லக்கண சந்தியில் பிறக்கும் பொழுது அப்படியே பலாபலன் மாறும். அப்போ அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுங்கிறப்ப தான் 2 அந்த 5 நிமிஷத்துக்கு முன்ன பின்ன அப்படி போட்டு பார்த்து லக்கணம் மாறும். அது 2 பலன்களை சொல்லி பார்க்கணும். இந்த லக்கணமாச்சு, அடுத்தது லக்கணமாச்சு, மேச லக்கணமாச்சு பலன் சொல்லணும், ரிஷப லக்கணமாச்சு பலன் சொல்லி எது மேட்ச் ஆகுதோ அதை வைத்தே நம்ம லக்கணத்தை நம்ம கண்டுபிடிச்சு கொடுக்குறோம். லக்கணம் தான் மனித வாழ்க்கையை வழிநடத்தக்கூடிய ஒரு வழிகாட்டி. முக்கியமாக சக்கரம், மானிட சக்கரம் நகர